Hi viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 18 organization of life. First introduction. If you look around your surrounding, you will be able to observe numerous variety of animals. உங்களை சுற்றி நிறைய variety of animals இருக்கும். There are animals like amoeba which cannot be seen by our naked eye. அமீபாவை என்ன பண்ண முடியாது, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அது வந்து small microscopic animals. அது வந்து என்ன பண்ண முடியும், நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். There are also animals like elephants and blue whale which are of huge size. பெரிய அளவில் இருக்கிற அனிமல்ஸ் என்ன சொல்லலாம், எலிபென்ட் சொல்லலாம், ப்ளூ வேல் சொல்லலாம். The variation in animal are not only seen in size but also in the complexity of the cells, tissues and the body structure. Based on the structural organizations can be classified into prokaryotes and eukaryotes அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ப்ரோகேரியட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்காது, ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் யூகேரியாட்டிக் அப்படிங்கிறது என்ன ஆர்கனைசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து செல்ஸ் நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், தெளிவான நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேவா. அது மாதிரி சம்ஸ் ஆர்கனைசர் ஹெவிய சிங்கிள் செல் பாடியில் இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிசெல்லுலர் ஆர்கனைசம்னு சொல்லுவாங்க, ஒரு செல் உயிரிகள். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட், அமீபா. சம் ஆர்கனைசம் சச் as plants and animals, human beings என்னது லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அதிக எண்ணிக்கையில் இருக்கிற செல்ஸ் இருக்கும். அது மல்டி செல்லுலர் ஆர்கனைசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதில் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பார்க்கலாமா. பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் வித் சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலார் லெவல் அண்ட் பாஸ் த்ரூ மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவல் அண்ட் த மைக்ரோஸ்கோபிக் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனைசேஷன் லெவல். பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சிறிய அளவில் சின்ன மாலிகுலர் லெவலிருந்து மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனைசம் வரலும் ஆரம்பிக்குது. இது ஒரு ஈகோ சிஸ்டம், உயிரினங்களில் ஒரு சூழ்நிலை அமைப்பை வந்து உருவாக்குது. இங்கே பாருங்கம்மா, இதுதான் செல், அனிமல் செல்ஸு. இதுதான் இதில் செல்லில் என்ன இருக்குது, நிறைய ஆர்கனல்ஸ் வந்து சைட்டோபிளாஸ்த்தில் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, வாக்யூல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இருக்குது, சென்ட்ரியோல்ஸ்லாம் இருக்குது அனிமல் செல்ஸில். இந்த செல்லாம் என்ன கம்பைன் ஆகி ஒரு திசுவை உருவாக்கும். இந்த மாதிரி திசுவை உருவாக்கும். இந்த திசுவெல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் திசு, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாக்கும். ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கிற ஆர்கனுக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆர்கன்ஸ் உருவாக்கும். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னு ஒரு கூட்டமைப்பாக இங்கே பாருங்கம்மா, இது ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆர்கன் சிஸ்டம் அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆர்கனில் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஆர்கனைசம் ஒரு உயிரினத்தை தோற்றுவிக்கும். இதுதான் வந்து என்னது, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு உயிரினம் எப்படி தோன்றுறது அப்படிங்கிறதுக்குடைய ஒரு லெவல்ஸ் நிலை தான். இப்போ செல்லிருந்து திசு ஃபார்ம் ஆகி, திசுலேருந்து ஆர்கன், பல திசுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஆர்கன் ஃபார்ம் ஆகி, ஆர்கன்லேருந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகி, அதில் தான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஆர்கனைசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. செல்ஸ் பார்க்கலாம். செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லுங்கிறது ஒரு உயிரியின் அடிப்படை மற்றும் செயலின் அடிப்படை அலகு தான் என்னது, செல் அப்படின்னு சொல்கிறோம். அமைப்பு மற்றும் செயல்களின் அடிப்படை அலகு தான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி படிக்கிற பிரிவுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லை பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலாக என்ன இருக்குன்னா, ஸ்பெரிக்கல் நியூக்ளியஸ் வந்து காணப்படும். இதில் அந்த சென்ட்ரலில் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி செல் ஆர்கனல்ஸ் வந்து நிறைய என்னது, சைட்டோபிளாஸ்மிக்கில் இருக்கும். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சைட்டோபிளாஸ்மிக்கில் என்ன இருக்குது, நிறைய ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். சைட்டோபிளாசங்கிறது எல்லோ கலரில் இருக்கிற சைட்டோபிளாசம், சென்ட்ரல் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. இதில் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. என்ன ஆர்கனல்ஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியம், கால்ஜி அப்பரட்டஸு, அப்புறம் மைக்ரோடியூபிள், சென்ட்ரியோல், சைட்டோபிளாசம், இதான் சைட்டோபிளாசம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பினோசைட்டிக் வெசிக்கிள் இருக்குது, லைசோசோம், கால்ஜி வெசிக்கிள், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நெக்ஸ்ட்டு ரிபோசோம்ஸ் இதெல்லாம் இருக்குது. செல் பிளாஸ்மா மெம்பரேன் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் அனிமல் செல்ஸ். ஓகேவா. இது அனிமல் செல்ஸோட ஸ்ட்ரக்சர். இந்த ஆர்கனல்ஸ்லாம் இதில் இருக்குது, சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் சைஸ் ஆஃப் செல் வேரிஸ் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். இதில் எப்படி இருக்கும், சைஸ் வந்து வேரியாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும். விச் ஆர் மெசர்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரான் அப்படிங்கிற யூனிட்ஸில் நம்ம வந்து இது அளவிடுறோம். மைக்ரான் அப்படிங்கிறது 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 1/10 lakh மீட்டர். த ஆவரேஜ் செல் சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 0.5 to 20 மைக்ரான் இன் டயாமீட்டர். The cells of bacteria are the smallest in size. எவ்வளோ இருக்குது, 1 to 2 மைக்ரான். இன் ஹியூமன் பாடியில் ஸ்மாலஸ்ட் செல் இஸ் ரெட் பிளட் செல்ஸு. ஹியூமன் பாடியில் பார்த்தோம் அப்படின்னா அது 7 மைக்ரான் இன் டயாமீட்டர் இருக்கும். அண்ட் த லாங்கஸ்ட் செல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நெர்வ் செல்ஸ். இதோட லென்த் வந்து 90 to 100 சென்டிமீட்டர் இருக்கும்.
ஹியூமன் எக் வந்து 100 மைக்ரான் இன் சைஸில் இருக்கும். ஓகேவா? அமாங் த மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் த லார்ஜஸ்ட் செல் என்னது எக்கு என்னது ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான் வந்து இருக்கிறதுலே பெரிய லார்ஜஸ்ட் செல். ஓகேவா? ஆஸ்ட்ரிச்சோட எக்கு வந்து மைக்கோபிளாஸ்மா வித் டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இதை ஸ்மாலஸ்ட் பாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா 0.001 millimeter இஸ் த ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம் சொல்லுவோம். ஷேப்ஸ் ஆஃப் செல்லோட ஷேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். என்ன ஷேப்ஸில்? ஓவல், ரவுண்டு இந்த ஷேப்ஸில் இருக்கும். சம் செல்ஸ் வந்து எலாங்கேட்டடாகவும் இருக்கும், இல்லை பிரான்ச் லைக்கில் இருக்கும். நெர்வ் செல்ஸில் அந்த மாதிரி இருக்கும். சம் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமீபா லைக் ஸ்ட்ரக்சரில் இர்ரெகுலர் ஷேப்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஷேப்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் சம் செல்ஸ் இதெல்லாம் இந்த இமேஜில் கொடுத்துருக்க. ரெட் பிளட் செல்ஸ் இதோட சைஸ் பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நெர்வ் செல்ஸ், ஸ்பெர்ம் செல்ஸ், போன் செல்ஸ், ஓவியம், ஸ்மூத் மசில் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் பார்க்கலாம். டிஷ்யூஸ் அப்படிங்கிறது என்னது? Tissues are group of cells that have a similar structure to act together to perform a specific function. ஒரு பல செல்களின் கூட்டமைப்பு சேர்ந்து தான் திசுன்னு சொல்லுவோம். இது 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் திசு, காம்ப்ளெக்ஸ் திசு அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் திசு அப்படிங்கிறது சேம் டைப் ஆஃப் கைண்டில் இருக்கும். இது எக்ஸாம்பிள் வந்து கிளாண்டுலர் திசு. காம்ப்ளெக்ஸ் திசு அப்படின்னா வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திசுஸ் இருக்கும். பல திசுக்கள் கூட்டமைப்பு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திசுஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின். சிம்பிள் திசு வந்து இஸ் ஹோமோஜீனஸ் சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் திசு வந்து ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டைப்ஸ் ஆஃப் திசு என்னென்ன திசு? 4 டைப்ஸ் ஆஃப் திசுஸ் இருக்குது. எபிதீலியல், மஸ்குலார். எபிதீலியல் திசு பார்த்தோம் அப்படின்னா கவரிங் திசு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரொடக்ஷன். இதோட ஃபங்க்ஷன் என்ன? ப்ரொடக்ஷன். மஸ்குலார் திசு அப்படின்னு பார்த்தா மூமெண்ட்ஸ் அண்டு லொக்கேஷன். இதோட இங்கே வர 4 டைப்ஸ் ஆஃப் திசு கொடுத்துருக்காங்க. கனெக்டிவ் திசு, எபிதீலியல் திசு, மசில் திசு, நெர்வஸ் திசு. அதோட இமேஜஸ் இங்கே இருக்குது. இது வந்து அனிமல் திசுஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கனெக்டிவ் திசு அப்படிங்கிறது என்னதுன்னா பைண்டிங் பண்ணுறது. 2 திசு ஃபார் பைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி, சப்போர்ட்டிங் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. நெர்வஸ் திசு அப்படிங்கிறது கண்டக்டிங் ஆஃப் நெர்வ் இம்பல்ஸ். ஓகே, ஆல் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் திசுஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கன் பார்க்கலாம். ஆர்கன் வந்து என்னது? ஸ்ட்ரக்சர் மேடப் ஆஃப் 2 ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் திசுஸ் இருக்கும். ஆர்கனில் பார்த்தோம் அப்படி பல திசுக்கள் சேர்ந்தது தான் என்னது? ஆர்கன் சொல்கிறோம். ஆர்கன்ஸ் வந்து கேரி அப்படியே பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னென்ன ஆர்கன் சொல்லலாம்? பிரைன், ஹார்ட், லங்ஸ், கிட்னிஸ், லிவர், இது மாதிரி சொல்லலாம். ஈச் ஆஃப் தம் ஹேஸ் ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு இதுக்கும் என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதாமல் நம்மளோட உடம்புல இருக்கிற என்னது? ஹியூமன் பாடியில் இருக்க ஆர்கன்ஸ். என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது? ஸ்டொமக், லிவர், லங்ஸ், பிரைன், ஹார்ட், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், கிட்னிஸ், ஐ. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆர்கன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் திசுஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் என்ன இருக்குது? 4 டைப்ஸ் ஆஃப் திசுஸ் இருக்குது. என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்டெஸ்டைன் இஸ் மேடப் ஆஃப் எபிதீலியல் திசு. இன்டெஸ்டைன் என்னது? குடல் பகுதி எதனால் ஆனது? எபிதீலியல் திசு. அண்ட் இன்னர் லைன் விச் ஹெல்ப்ஸ். இது எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்சைம் செக்ரேஷன் அண்ட் நியூட்ரியன் அப்சர்ப்ஷன். ஓகே, எபிதீலியல் திசு இஸ் கவர்ட் பை லேயர்ஸ் ஆஃப் மசில் திசு. எபிதீலியல் திசு பற்றி கவர் பண்ணியிருக்கிற லேயர்ஸ் என்னது? மசில் திசு. இது எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் மூவ் த ஃபுட். நெக்ஸ்ட் த இன்டெஸ்டைன் இஸ் ஆல்சோ சப்ளைட் பை பிளட் திசு. பிளட் திசு அப்படிங்கிற கனெக்டிவ் திசுன்னு சொல்லுவாங்க. விச் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்சர்வ் பை த இன்டெஸ்டைன். குடலில் இருந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. குடலில் இருக்கிற நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பிளட் திசுவோட ஒர்க். அண்ட் இஸ் கனெக்டட் டு. இது எப்படி கனெக்ட் ஆகுது? எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா பிரெயின் த்ரூ த நெர்வ் திசு. நெர்வ் திசுன்னு இருக்கலாம். அந்த நெர்வ் செல்ஸ் என்ன பண்ணுது? பிரெயினோட கனெக்ட் ஆகுது. அது கனெக்டட் திசு. இது எதுக்காக? இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா விச் கன்வேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த பிரெயின். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுது? கன்வே பண்ணுறது இதோட வேலை, நெர்வ் திசு. ஓகே, நவ் லெட் அஸ் ஸ்டடி இன் டீட்டெயில் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ. கண்ணை பற்றி நம்ம பார்க்கலாமா? இது ஒரு சென்சர் ஆர்கன். ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு சென்சரி ஆர்கன் சொல்லுவோம். ஐ வந்து இது வந்து மஸ்குலர். இதில் என்ன இருக்குது அப்படின்னா விட கம்போஸ்ட் ஆஃப் இதில் மஸ்குலர் திசு, கனெக்டிவ் திசு, நியூரல் திசுலாம் இருக்கும். இது இதோட ரெஸ்பான்சிபிள் பார்த்தோம் அப்படின்னா ஐயோட ஃபார் விசனுக்காகவும் கலரை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது இதோட இது. ஓகேவா? அண்ட் மெயின்டைனிங் த பயாலஜிக்கல் கிளாக் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஹியூமன் ஐ வந்து எதோட கம்பேர் பண்ணலாம்? டு கேமராவோட கம்பேர் பண்ணலாம். போத் ஃபங்க்ஷன்ஸ் பை கேதரிங், ஃபோக்கஸிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த லைட் த்ரூ த லென்ஸ் ஃபார் கிரியேட்டிங் an image of an object. To understand more about our eye and how our eye functions, we need to look into the structure of human eye.
நீங்கள் ஹியூமனை கண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியும் நம்மளுக்கு? த ஹியூமன் ஐஸ், நம்ம மனிதர்கள் நம்மளோட ஐஸ் வந்து த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சென்ஸ் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி வித் சிவரல் பார்ட்ஸ் ஃபிக்ஸ்டு டுகெதர் ஃபார்மிங் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நிறைய பார்ட்ஸ் வந்து அதில் இருக்கும் கண்ணில் பார்த்தீங்கன்னா. எவ்ரி பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எ செர்டைன் ஆக்சன். ஒவ்வொரு அதில் இருக்கிற ஐயோட பார்ட்ஸ் வந்து எனது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செர்டைன் ஆக்சன் இருக்குது, செயல்பாடு இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். 2 டைப்ஸாக பிரிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக பிரிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. வெளிப்புறத்தில் எப்படி இருக்கும் ஐயோட பகுதி? வெளிப்புற பகுதி, கண் வெளிப்புற பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? த பார்ட் ஆஃப் த ஐ தட் ஆர் விசிபிள் எக்ஸ்டர்னலி கம்ப்ரைஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஸ்க்ளீரா இருக்கும். ஸ்க்ளீரா அப்படிங்கிறது இட் இஸ் எ டஃப் அண்ட் திக் ஒயிட் சீத் தட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. வி நோ இட் அஸ் த ஒயிட் ஆஃப் த ஐ. இது எப்படி இருக்குன்னா டஃப்பாக இருக்கும், திக்காக இருக்கும், ஒயிட் சீத், அதில் வெண்பல ஒயிட் சீத் காணப்படும். இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் எதை? இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. கண்ணில் இருக்கிற இன்னர் பார்ட்ஸை வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது ஸ்க்ளீரா. இதை ஒயிட் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கன்ஜங்டிவா. கன்ஜங்டிவா அப்படின்றது இது வந்து தின் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன். எளிய என்னது மெல்லிசா தின் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு படலமாக இருக்கும். இது ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ஸ்க்ளீரா. இட் கீப்ஸ் த இது எங்கே இருக்குன்னா அக்ராஸ் த ஸ்க்ளீரால் இருக்கும். திஸ் கீப்ஸ் த ஐ மாய்ஸ்ட். ஐ கண் எப்படி இருக்கும்? மாய்ஸ்ட்டாக வச்சுக்கும். அண்ட் கிளியர் பை செக்ரேட்டிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் டியர்ஸ். மாய்ஸ்டாகவும் வச்சுக்கும், கிளியராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இதில் வந்து செக்ரேட் ஆகும் மியூக்கஸ் அண்ட் டியர்ஸ். கண் என்ன ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கோலை, மியூக்கஸ் வந்து கோலையும், அந்த டியர்ஸ் கண்ணீரும் இங்கே என்ன பண்ணும்? கண்ணீர் சுரத்தலும் இங்கே நடைபெறும் கன்ஜெக்டிவால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்னியா. கார்னியா அப்படிங்கிறது இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரேன் that is spread over the pupil and the iris. The main role of the cornea is to reflect the light that enters the eyes. கார்னியா அப்படிங்கிறது என்னது? இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரேன் தான். இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்? அதை பியூப்பிள் அண்ட் த ஐரிஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். த மெயின் ரோல் என்ன அப்படின்னா கார்னியா வந்து ரெஃப்ளெக்ட் த லைட் தட் என்டர்ஸ் த ஐ. கார்னியா என்ன பண்ணுது? ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஒளி என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது ஐஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஒளியை வந்து ரெஃப்ளெக்ட் த லைட் தட் என்டர் த ஐஸ். ஒளியை வந்து என்ன பண்ணுது? என்டர், உள் நுழையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏ பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ். இது வந்து என்னது? ஒரு பிக்மெண்ட் லேயர். ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்மெண்ட் லேயர். ஓகே, தட் மேக் அப் த கலர்டு போர்ஷன் ஆஃப் த ஐ. இட் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப், இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பீப்புளோட சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்ட். அது எந்த அளவுக்கு ஒளி ஊடுறது கண்ணின் உள்ளே என்ன பண்ணும்? ஒளியின் அளவிற்கேற்ப கண்ணோட பார்வை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துது. நெக்ஸ்ட்டு பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மால் ஓப்பனிங் லொக்கேட்டட் அட் த மிடில் ஆஃப் த ஐரிஸ். இது மிடில் ஆஃப் த ஐரிஸ், இடையில மிடில் நடுவில் காணப்படுது. நெக்ஸ்ட் இட் அலோஸ் லைட்ஸ் டு கம் இன். இது எதை அலோவ் பண்ணும் அப்படின்னா ஒளியை வந்து கண்ணுக்குள்ளே வர்றத, கண்ணுக்கு ஒளியை வந்து கண்ணில் உள்ளே வந்து இது வந்து அனுப்புறதுக்கு அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. கண்ணோட உள்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ. கண்ணோட உள்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா லென்ஸ் இருக்குது, ரெட்டினா இருக்குது, ஆப்டிக் நெர்வ் இருக்குது. ஓகேவா? அக்வஸ் கியூமர் இருக்குது, விட்ரினஸ் கியூமர் இருக்குது, விட்ரியஸ் கியூமர் அக்வஸ் ஃப்ளூயிட் திரவம்னு சொல்லுவாங்க. இது விட்ரியமஸ். இந்த மாதிரி விட்ரியஸ் கியூமருங்கிறது இதோட பார்ட்ஸ் இருக்குது, இன்டர்னல் பார்ட்ஸ். இந்த கண்ணோட அமைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ. இதில் எல்லா பார்ட்ஸும் இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ். இங்கே இருக்குது பாருமா, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? அக்வஸ் கியூமர் இருக்குது, கார்னியா இருக்குது, பியூப்புள் இருக்குது, லென்ஸ் இருக்குது, ஐரிஸ், கன்ஜெக்டிவாஸ், கிளியர்லி சஸ்பென்சரி லிகமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு விட்ரியஸ் கியூமர் இருக்குது, ஹமர் இருக்குது, ஆப்டிக்கல் நெர்வு, இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ், கிளீரா, கோராய்டு, ரெட்டினா, ஃபோவியா, ஆப்டிக் டிஸ்க், பிளைண்ட் ஸ்பாட், இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதோட டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? லென்ஸ் இருக்குதுன்னு சொன்னோமா? லென்ஸ் அப்படிங்கிறது என்னது? இது ஒரு டிரான்ஸ்பரண்ட். இட் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் பைகான்வேக்ஸ் அண்ட் அன் அட்ஜஸ்டபிள் பார்ட் ஆஃப் அன். இது என்னது? அட்ஜஸ்டபிள். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பைகான்வேக்ஸாக இருக்கும், அட்ஜஸ்டபிளாகவும் இருக்கும். அது ஐ லென்ஸ் வந்து மேடப் ஆஃப், இது எதனால் ஆனது அப்படின்னா புரோட்டீனால் ஆனது. த லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த கார்னியா ரெஃப்ளெக்ட்ஸ் லைட் விச் கவரேஜ் ஆன் த ரெட்டினா அண்ட் கிரியேட்ஸ் இமேஜஸ் ஆன் இட்.
லென்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்னியாவோட சேர்ந்து ஹெல்ப் ஆஃப் த கார்னியாவுடன் உதவியுடன் இந்த உள்நுழைந்த அந்த ஒளியை வந்து என்ன பண்ணும் விலகடையை சேர்ந்து என்ன பண்ணும் விழித்திரையில் குவிக்கும். ரெட்டினா அப்படிங்கிறது இந்த விழித்திரை அதில் என்ன பண்ணும் அந்த இமேஜை வந்து குவித்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்னது ரெட்டினா அப்படிங்கிறது என்னது விழித்திரைன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் இது ஒரு லேயர் ஆஃப் ப்ரெசன்ட் அட் த பேக் ஆஃப் த ஐ. இது கண்ணுக்கு பின்னாடி இருக்குது பேக் ஆஃப் த ஐ வேர் ஆல் த இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. இது எல்லா இமேஜஸையும் ஃபார்ம் பண்ணும். த ரெட்டினா ஃபங்க்ஷன்ஸ் by converting the light rays to impulses and sending the signals to the brain through the optic nerve. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிக்கதிர்களை இந்த சொல்கிறோம்ல லைட் ரேஸ் அந்த ஒளிக்கதிர்களை என்ன பண்ணுன்னா மின் தூண்டலாக சிக்னல் இம்பல்ஸ் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா மின் தூண்டலாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பு வழியாக என்னது மூளைக்கு அனுப்பி பணியை செய்வான். பார்வை நரம்பு வழியாக என்ன பண்ணும் ஆப்டிக் நர்வு என்னது மூளைக்கு அனுப்பி ஒரு அதோட ஒர்க்கை வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஆப்டிக் நர்வு பார்வை நரம்பு சொன்னோம். அது பார்க்கலாமா. இட் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ். இது என்ன கண்ணில் எண்ட் பகுதியில் இருக்கும். பிகைண்ட் த ரெட்டினாக்கு பின்புறம் இருக்கும். த ஆப்டிக் நர்வ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கேரியிங் ஆல் த நர்வ் இம்பல்ஸ். இது என்ன பண்ணும் ஆல் நரம்பு தூண்டல் நர்வ் இம்பல்ஸ்னு அந்த நரம்பு தூண்டல் சொல்லுவோம். எல்லா நரம்பு தூண்டலையும் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் த ரெட்டினாவிலேருந்து இன்டு த ஹியூமன் பிரெயினுக்கு என்ன பண்ணும் எடுத்து செல்லும் கேரிங் பண்ணும். இங்கேருந்து எல்லா நரம்பு தூண்டல்களை என்ன பண்ணும் ரெஸ்பான்சிபிள் இது நரம்பு தூண்டல்களை என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டினாவிலேருந்து ஹியூமன் பிரெயினுக்கு எடுத்து செல்லும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அக்வஸ் திரவம். ஹியூமர் அப்படிங்கிறது அக்வஸ் திரவம் சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ வாட்டரி ஃப்ளூயிட். இது எப்படி இருக்குன்னா லிக்விடாக வாட்டரி ஃப்ளூயிடாக இருக்கும். ப்ரெசன்ட் இன் த ஏரியா பிட்வீன் த லென்ஸ் அண்ட் கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இது எதுக்காக நியூரிஸ்மெண்ட் ஃபார் போத் லென்ஸ் அண்ட் த கார்னியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா நியூரிஸ்மெண்ட் இதுக்கு வந்து கண்திரவத்துக்குரிய நியூரிஸ்மெண்ட்டை கொடுக்கும். ஓகேவா. லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் முன் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விட்ரியஸ் கியூமர்னா என்னது இட் இஸ் ஏ செமி சாலிடாக இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஜெல்லி லைக் பார்க்குறக்கு எப்படி இருக்கும் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தட் கவர் இன் த இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த ஐஸ். இட் பிளேஸ் இதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா சேஃப்ஸை என்ன பண்ணும் கண்ணோட சேஃப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஆல்சோ காசஸ் ரெஃப்ரெக்ஷன் ஆஃப் லைட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த ரெட்டினா. ஒளியானது விழித்திரையை வந்து ரெட்டினாவை அடையிறதுக்கு முன்னாடியே ஒளியை வந்து விலகடைய செஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் பார்க்கலாமா. ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது எ குரூப் ஆஃப் ஆர்கன்லாம் ஃபார்ம் பண்ணுறது ஆர்கன் சிஸ்டம் அண்ட் டுகெதர் த பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்துக்கும் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. த ஹார்ட் அண்ட் த பிளட் வெசல் டுகெதர் மேக் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கன் சச்சஸ் என்னென்ன ஆர்கன் சொல்லுவோம் நோஸ் இது பேரிக்ஸு ட்ரக்கியா லங்ஸு அண்ட் டயக்ராம் ஒர்க் டுகெதர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி டுகெதர் ஆனது தான் என்னது ஒரு சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ ஆர்கன்ஸ் வந்து நோஸு பேரிக்ஸ் ட்ரக்கியா லங்ஸ் அண்ட் டயக்ராம் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னத்தை உருவாக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்குது. ஓகேவா. த மவுத் எசபகஸ் ஸ்டொமக் டியூடோனியம் அண்ட் த இன்டெஸ்டைன் டுகெதர் ஃபார்ம் ஏ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதெல்லாம் இருக்குது டுகெதர் ஆகுது சேர்றதுன்னா மவுத்து இசபோகஸ் ஸ்டொமக் டியூடினியம் அந்த இன்டெஸ்டைன் இதெல்லாம் சேர்ந்து தான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் இன்க்ளூட் த endocrine system, integumentary system, muscular system, reproductive system, skeletal system and the urinary system, immune system etc. ஓகேவா. நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இதில் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் இதில் ஆர்கன்ஸ் வந்து ட்ரக்கியா ப்ராங்கஸ் லங்ஸ் இதெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாயு பரிமாற்றத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. இதில் நோஸ் அப்படிங்கிறது என்னது மூக்கு பகுதி. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஏர் வந்து உள்ளே போகும். இன்ஹேல் ஏர் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ் வழியாக என்ன பண்ணுது ஏர் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது ஹியூமன் பாடி விச் லீட்ஸ் டு நேசல் கேவிட்டி. எது மூலமாக எதுக்குள்ளே நுழையுது அப்படின்னா என்டர் த நேசல் கேவிட்டி வழியாக ஏர் வந்து உள்ளே போகுது. த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் கேவிட்டி லைன்ட் வித் cilia and mucus producing cells which make it sticky and moist. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது கேவிட்டி போது உள்ளே போனதுக்கப்புறம் என்ன இருக்குது சிலியா அண்ட் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகுது செல்ஸ்லேருந்து. அது எப்படி இருக்கும் ஸ்டிக்கியாக மாய்ஸ்டாக இருக்கும். இந்த சிலியா அண்ட் மியூக்கஸ் ட்ராப் எதுக்காக அப்படின்னா டஸ்ட்டு ஜெர்ம்ஸ் டு ப்ரிவெண்ட் டஸ்ட்லேருந்து வெளியிலேருந்து வர்ற அந்த ஏரில் இருக்க டஸ்ட்டு அது ஜெர்ம்ஸ்லேருந்து அது வந்து என்னது பாதுகாக்குது. ஓகேவா. டீப்பர் இது என்ன பண்ணும் இதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரம் கோயிங் டீப்பர் இன்ட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு உள்ளே போகுது. இந்த பிளட் வெசல்ஸ் இந்த நோஸ்
ஹெல்ப் டு வார்ம் த இன்ஹேல்டு ஏர். பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நோஸில் இருக்க அந்த ஏருக்கு வந்து என்னது ஹெல்ப் டு வார்ம் அண்ட் இன்ஹேல்டு ஏர், அதோட வெப்பநிலையை வந்து அது வந்து பாதுகாக்குது, ஹெல்ப் பண்ணுது. த விண்ட் பைப் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் பாசிங் த்ரூ த நேசல் கேவிட்டி த ஏர் என்டர்ஸ் த பேரிக்ஸ். ஏர் என்ன பண்ணுது, திருப்பியும் என்ன பண்ணுது, நேசல் கேவிட்டிலேருந்து பேரிக்ஸ் போகுது. தென் இட் கோஸ் த ட்ரெக்கியா ஆர் த விண்ட் பைப். நெக்ஸ்ட் விண்ட் பைப்புக்கு இந்த ஏர் வந்து போகுது. எலாஸ்டிக் டியூப் எக்ஸ்டெண்ட், அதுக்கப்புறம் அந்த நீண்ட அந்த எலாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கிற அந்த நீண்ட லென்த்தாக இருக்கிற அந்த இதில் போய் எங்கே ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் கேவிட்டி, மார்பக அறையில், நெக் அண்ட் பார்ட்லி இன்டு த செஸ்ட் கேவிட்டி. பிட்வீன் த பேரிக்ஸ் அண்ட் த ட்ரெக்கியா லைஸ் எ ஸ்மால் ஏர் பேசேஜ் கால் லேரிக்ஸ் காமன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது. லேரிக்ஸ் அப்படிங்கிறது ஏர் பாசேஜ் கால், அங்கே இருக்கிற ஏர் வந்து பாசேஜ் பண்ணும். இதில் இருந்து என்ன தோன்றும்னா இந்த ஏர் லேரிக்ஸில் இருக்கிற ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அங்கே இருக்கிற மடிப்பு மூலமாக வைப்ரேட் ஒரு ஒலி எழுப்போம். அந்த ஒலி தான் என்னது சவுண்டு. இந்த இங்கே இமேஜ்லேயே கொடுத்துருப்பாங்கம்மா, இதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த இதில் கொடுத்துருக்காங்களாம்மா, இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த மாதிரி ஏர் வந்து பாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்ட் பைப் பார்த்தாச்சு. பிராங்கி அப்படிங்கிறது என்ன சொல்ல, பிராங்கிஸ்னா ஈச் பிராங்கிஸ் என்னது என்டர் டு த லங்ஸ். ஒவ்வொரு என்னது ட்ரெக்கியா டிவைட்ஸ் 2 பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் வந்து சிங்குலர் சொல்லுவோம், சிங்குலரில் பிராங்கஸ் சொல்லுவோம். ஈச் பிராங்கஸ் என்னது லங்ஸ் வழியாக போகுது, லங்ஸை ரீச் ஆகுது. இது திருப்பி டிவைட் ஆகி சின்ன சின்ன கிளைகளாக நுண்கிளைகளாக பிரிஞ்சு என்ன பண்ணணும்னா ஏர் வந்து பிரிஞ்சு போகும். இதுக்கு வந்து பிராங்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு நுண் கிளை குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருந்து நுண்குழாய்கள் நிறைய இருக்கும். அடுத்து லங்ஸ் இருக்குது, நுரையீரல். த லங்ஸ் ஆர் த ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் இன் த செஸ்ட் கேவிட்டி. லங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா செஸ்ட் கேவிட்டி. தட் அலோர் அவர் பாடி டு எக்ஸ்சேஞ்ச் கேசஸ். வாயு பரிமாற்றத்திற்கு நம்ம பாடியிலேருந்து காற்று வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் வந்து உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது, இந்த எக்ஸ்சேஞ்சுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லங்ஸ் வந்து இந்த லங்ஸ் 2 ஸ்பாஞ்சி எலாஸ்டிக் பேக்ஸ் இருக்கும், 2 ஸ்பாஞ்சி எலாஸ்டிக் பேக்ஸ் இருக்கும் லங்ஸில். 1 ஈச் சைட் ஆஃப் தொராக் கேவிட்டி, செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. தொராக் கேவிட்டினால செஸ்ட் கேவிட்டி. த தொராக் கேவிட்டி பவுண்ட் டார்சலி பை த வெர்டிபிரல் காலம். இதில் டார்சலி என்னது, டார்சலினா முதுகுப்புறத்தில் முதுகல் வெர்டிபிள் காலம் இருக்கும். வென்ட்ரலி பார்த்தோம் அப்படின்னா வயிற்றுப்புறத்தில் என்ன இருக்கும், த ஸ்டெர்னம் மார்பெலும்பும். த லேட்ரல் பக்கவாட்டில் பார்த்தோம் அப்படின்னா விலா எலும்பும். லோயர் சைட்ஸ்னால் என்னது அடிப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா குவிந்த உதரவிதான் டயக்ராம் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து இந்த இதில் பவுண்டாக இருக்கும். த லெஃப்ட் லங் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த ரைட் லங். லெஃப்ட் லங் எப்படி இருக்கும், ரைட் லங் விட சின்னதாக இருக்கும். ஓகேவா. வித்தின் த லங்ஸ் ஈச் பிராங்கியூல் லீட்ஸ் டு பஞ்ச் ஆஃப் ஏர் சாக் கால் ஆல்வியோலி. இந்த லங்ஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன நுண்ணறைகள் இருக்கும். இதெல்லாம் எங்கே போகுதுன்னா பஞ்ச் ஆஃப் ஏர் சாக்ஸ் கால் ஆல்வியோலிக்கு போகுது. ஒரு காற்று நுண்ணறைக்கு அனுப்பப்படுது, அங்கே ரீச் ஆகுது. ஓகேவா. ஆல்வியோலை ஆர் டைனி ஏர் சாக்ஸ் இன் த லங்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட். இது எப்படி இருக்கும், ஆல்வியோலை அப்படிங்கிறது சின்ன சின்னதாக இருக்கும், அங்கே டைனியாக இருக்கும். இந்த இமேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதுதான் சின்ன சின்னது. இந்த காற்று நுண்கிளைகள் வந்து என்னது, இதுதான் இது சொல்கிறோமா பிராங்கியூல் சொல்கிறோம்ல, அந்த நுண்கிளைகள் பிரிந்து எங்கே ரீச் ஆகுது அப்படின்னா ஆல்வியோலையில் இருக்குது. ஓகேவா. இது வந்து மைக்ராஸ்கோப்பிக்காக இருக்கும், நேச்சுரலாக சின்னதாக இருக்கும் ரொம்ப. இது மீன் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், இது என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இதோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்கோட மெக்கானிசம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இன்ஸ்பிரேஷன், இன்ஹேலேஷன், எக்ஸ்ஹலேஷன் தான் இதோட மெக்கானிசம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன்டு த லங்ஸ் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் த ஸ்டெர்னம் இஸ் புஷ்ட் அப். ஏன்னா இப்போ இன்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப இந்த என்ன நடக்கும், சுவாசித்தல் உள்ளே சுவாசிக்கிறப்ப ஸ்டெர்னம் வந்து மார்பெலும் என்ன பண்ணும், புஷ்ட் அப் ஆகும். அண்ட் அவுட்வர்ட் த டயக்ராம் என்ன பண்ணும், டயக்ராம்னா என்னது, மார்பெலும் இது உதரவிதானம் சொல்கிறோம், அது வந்து புல் டவுன் கீழே இழுக்கும், புல் டவுன், அதோட ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். திஸ் இன்க்ரீசஸ் த வேல்யூம் ஆஃப் செஸ்ட் கேவிட்டி. தொராக் கேவிட்டினா செஸ்ட் கேவிட்டி, இதோட வேல்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், த ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிறப்பவே அதோட ஆக்ஷன்லாம் நீங்களே கவனிக்கலாம் ஈஸியாக. த ஏர் அவுட் சைட் த பாடி ஃப்ளோ இன்டு த லங்ஸ். ஏர் என்ன பண்ணும், அவுட் சைட் த பாடி ஃப்ளோ இன்டு த லங்ஸ். அவுட் சைடில் இருக்கிற ஏர்லாம் வந்து லங்ஸுக்கு போகும். ஏர் வந்து போகிறப்ப ஹியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் லைக் டேக் பிளேஸ் பிட்வீன் த ஏர் அண்ட் த பிளட். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குங்க, எதுக்கு, ஏருக்கும் பிளட்டுக்கும்
நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, காற்று வந்து உள்ளே இழுக்கப்பட்டு அங்கே எல்லா ப்ராசஸ் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் காற்று வந்து வெளியில் வரணும்லம்மா, அங்கே போயிட்டு பிளட்டில் போயிட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருக்க திசுலாம் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அந்த கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ் வழியே திருப்பி என்ன பண்ணும், வெளியில் வரும். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்கிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா இதுவும் டியூரிங் எக்ஸ்கிலேஷனில் டயக்ராம் அந்த உதரவிதானம் இருக்குல்ல, அது வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். அப்புறம் செஸ்ட் கேவிட்டி மூவிங் ஹையர், மேல் பக்கத்தில் உயர்ந்துடும். திஸ் இஸ் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் வந்து என்ன டிக்ரீஸ் ஆகிருக்கும்ல, அது வந்து என்னது இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா. அந்த என்விரான்மெண்ட் செஸ்ட் கேவிட்டி ரிலேட்டிவ் டு த என்விரான்மெண்ட். ஏர் ரஸ்ஸஸ் அவுட் ஆஃப் த ஏர் என்ன பண்ணும், அந்த மாதிரி நடக்கிறப்ப வெளியில் லங்ஸை விட்டு என்ன பண்ணும், ஏர் வந்து வெளியில் வந்து ப்ரெஷர் கேண்டல் ஏர் அழுத்தோடு அது என்ன பண்ணும், வெளியில் வரும். த மூமெண்ட் ஆஃப் ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ் இஸ் ஏ பேசிவ் ஈவெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன் த ஆல்வியோலை. எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா. வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது. த கண்டென்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் த இன்ஹேல்ட் ஏர் இன் ஆல்வியோலை மோர் த பிளட் ஃப்ளோவிங் த்ரூ த கேபிலரிஸ். நிறைய சிறு காற்று அந்த சிறு சிறு இது மூலமாக இது பிளட் ஃப்ளோவிங் த்ரூ கேபிலரிஸ், சிறு நுண்குளங்கள் நுண் சிறைகள் மூலமாக நடக்கும். த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன்டு த பிளட். ஆக்சிஜன் எங்கே மூவ் ஆகுது, பிளட்டுக்கு மூவ் ஆகுது. எப்படி, சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாகும். ஹீமோக்ளோபின் இந்த பிளட் கம்பைன்ஸ் வித் த ஆக்சிஜன் ஆக்சியோ ஹீமோக்ளோபின். என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் வந்து பிளட்டில் வந்து கம்பைன் ஆகிறதா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்கிறாங்க. இது டிஃப்யூஷன் முறையில் தான் நடக்குது. த பிளட் கேரியிங் ஆக்சிஜன் என்ன பண்ணும், பிளட் என்ன பண்ணும், எதை ஆக்சிஜனை எடுத்துகிட்டு எங்கே போகுது அப்படின்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் மூலமாக ஹார்ட்டுக்கு போகுது. பிளட் வெசல்ஸ் மூலமாக ஹார்ட்டுக்கு போகுது. த ஹார்ட் என்ன பண்ணும், பம்ப்ஸ் பண்ணி என்ன பண்ணும், எல்லா திசுவுக்கும் டு ஆல் த திஸ்யூஸ் இந்த பாடியில் இருக்க எல்லா திசுவுக்கும் இது வந்து பிளட் பம்ப் பண்ணி அனுப்பும். த திஸ்யூஸ் ரிலீஸ் கார்பன் டை திஸ்யூஸ் என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணும், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி ஆல்வியோலை பை த பிளட் என்னது ஒரு அந்த சிறைகள் ஆல்வியோலை மூலமாக காற்று நுண் சிறைன்னு சொல்கிறோம்ல, காற்று நுண்ணறைகள் மூலம் ஆல்வியோலை மூலமாக என்ன பண்ணும், திருப்பி ரிப்பீட்டாக கேரி பேக் திருப்பி அனுப்பிச்சிரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் பரவல் முறையில் பரவி என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரம் த பிளட் இன் த ஏர் இன் த ஆல்வியோலை இந்த சென்ட் அவுட் ஆஃப் த பாடி வென் த ஏர் இஸ் எக்ஸல். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த இதில் இருந்து வெளி வரும். லங்ஸ் மூலமாக ஆல்வியோலை வந்து சென்ட் அவுட் பண்ணும் பாடியிலேருந்து, உடம்புலேருந்து காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் எக்ஸ்கேலாக வெளியில் வந்துடும். ஓகே, இதான் இன்ஹேலேஷன் எக்ஸ்கலேஷன் இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து என்ட்ராகி லங்ஸ் வெளியே போய் அங்கே ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், ஏர் வந்து எக்ஸ்பெல் ஆகும், லங்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் ஆயிரும். இதோட டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இன்ஹேலேஷன் எக்ஸ்கலேஷன். த மசில்ஸ் ஆஃப் த டயப்ராம் கான்ட்ராக்ட் வந்து இன்ஹலேஷன். எக்ஸ்கலேஷன் என்னது, த மசில்ஸ் ஆஃப் த டயப்ராம் ரிலாக்ஸ் ஆகும். டயப்ராம் ஹோஸ் டவுன்வேர்ட் ஆகும், அந்த ப்ராசஸ் நடக்கும். இங்கே டயப்ராம் எப்படி நடக்கும், ஹோஸ் அப்வேர்ட் ப்ராசஸ் நடக்கும். த ரிப்ஸ் என்ன பண்ணும், மூவ் அப்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ். இங்கே வந்து மூவ் டவுன்வேர்ட்ஸ் ஒன்லி. த வேல்யூம் ஆஃப் தரை செஸ்ட் கேவிட்டி என்னது இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்கேல் என்ன பண்ணும், த வேல்யூம் தரை செஸ்ட் கேவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் த்ரூ த நோஸ் வழியாக என்டர் ஆகிறதா இன்ஹேலேஷன். ஏர் கோஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ், ஏர் லங்ஸை விட்டு வெளியில் வர்றது தான் இதில் நடக்கும். த்ரூ த எக்ஸ்கலேஷனில் நடக்கும், த்ரூ த நோஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பார்க்கலாமா. பிசியாலஜிக்கல் வித் த வேஸ் இன் விச் பயோமாலிகுல் செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஒர்க் டுகெதர். இதில் என்னென்ன பயோமாலிகுல்ஸில் செல்லு, திசு, ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு இதை உருவாக்குது. அதுதான் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். அப்படி காம்ப்ளெக்ஸில் சஸ்டெய்னிங் லைஃப் இஸ் கால்டு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் சொல்கிறாங்க. செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை வந்து தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் த சர்வைவல், உயிர் வாழ்வதற்காக தன்னை வந்து என்னது மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக. த ரெகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ் டிஃபைன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இது எங்கே டிஃபைன்ட் இன்டர்னல் environment. Mammals are capable of maintaining constant body temperature despite the changes in the external temperature. Behavioral and physiological responsible are two important regulating mechanisms in the stability of homeostasis. எனது ஒரு உயிரின் வந்து வாழ்வதற்கு அதை வந்து எனது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ண சீராக பராமரிக்கும் வகையில் ஒரு அமைப்பில் காணப்படும். இது வந்து ஒரு சமநிலையை குறிக்கிறது தான் சொல்கிறாங்க ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறது. All the process of integration and coordination functions வந்து mediated by a
நெர்வஸ் அண்ட் ஹார்மோனல் சிஸ்டம். இதில் எல்லா இது எதில் நடக்குது, ஒருங்கிணைஞ்சு அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதில் நடக்குது அப்படின்னா நெர்வஸ்லேயே ஹார்மோனல் சிஸ்டத்தில் நடக்குது. த லிவர், கிட்னி அண்ட் பிரைன் வந்து ஹைப்போதலாமஸ், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹேமோஸ்டாசிஸ். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேமோஸ்டாசிஸ்க்கு தண்ணியிலே காத்துறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னது ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிவர், கிட்னி, பிரைனு, நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம்லாம் ஹெல்ப்பாக இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன், பாடி டெம்பரேச்சர், அதோட செறிவு வந்து திரவத்தின் செறிவையும் பாடி டெம்பரேச்சரையும் வேரியஸ் பயோபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக அது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட பிளட்டு பார்த்தோம்னா நேச்சராக வந்து வார்மாக தான் இருக்கும், வெப்பநிலை வார்ம் பிளட்டட் தான் இருக்கும். த மெயின்டைன் தயர் பாடி டெம்பரேச்சர் அஸ் கான்ஸ்டன்ட். வென் த பாடி டெம்பரேச்சர் ரைஸ் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெட் ஆகும். இதில் பாடி டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து லோயராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், சிவரிங், உடல் நடுக்கம் இருக்கும். மஸ்குலர் ஒர்க் பை ஸ்வெரிங் நடக்கும். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நம்ம பாடி டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை தக்க வைத்து தன்னை என்ன பண்ணுது, ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறதா ஹோமியோஸ்டேசிஸ் சொல்கிறாங்க. த கண்ட்ரோல் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இப்போ வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுது. இன்சுலின் ஹார்மோன் செக்ரேட்டட் whenever the blood glucose level rises and glucagon hormone is secreted whenever the blood glucose level reduces. எனது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் போது எனது இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணப்படுது. இதே ஹார்மோன் வந்து இது உற்பத்தி செய்கிறப்ப என்ன நடக்குது, குளுக்கோகான் ஹார்மோன் வந்து செக்ரிகேட் வென்எவர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூசஸ். குளுக்கோஸ் லெவல் வந்து எனது குறையும் போது என்ன உற்பத்தி செய்யப்படுதுன்னா குளுக்கோகான் ஹார்மோன் வந்து உற்பத்தி செய்யப்படுது, செக்ரிகேஷன் ஆகுது. இது வந்து சர்க்கரை அளவை என்ன பண்ணுது, சர்க்கரை அளவு குளுக்கோஸ் லெவலை வந்து சீராக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் பார்க்கலாம். சவ்வூடு பரவல். டிஃப்யூஷன் அப்படிங்கிறது வந்து சவ்வூடு பரவல்னு சொல்லுவோம். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிறத என்னென்னு சொல்லுவோம், டிஃப்யூஷன் சொல்லுவோம். அதிக செறிவு தன்மை வந்து குறைந்த செறிவுக்கு வருது. இதோட பார்த்தோன்னா த ஓவரால் எஃபெக்டிவ் ஈக்குவலஸ் கான்சன்ட்ரேஷன் த்ரூ ஆஃப் த மீடியம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃப்யூஷன் இன்க்ளூட் பெர்ஃப்யூம் ஃபில்லிங் ஏ ஹோல் ரூம் அட் த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ் அக்ராஸ் ஏ செல் மெம்ப்ரேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃப்யூம் வந்து ஒரு இடத்துல இருந்து எல்லா ஹோல் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா அதில் டிஃப்ரென்சியேஷன் தெரியும். எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுவது. செல் மெம்ப்ரேன் ஆல்சோ மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள் வந்து செல் மெம்ப்ரேனில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது. ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் த ஆனிங் ட்ராப் இங்க் டு வாட்டர். ஒரு வாட்டரில் வந்து இங்கு வந்து இங்கே ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு சமமாக தான் அது வந்து எப்படி பரவுது, அதை தான் சொல்கிறாங்க டிஃப்யூஷன் பரவல் முறை. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஃபோர் டிஃப்யூஷன் எப்படி இருக்கும், ஆஃப்டர் டிஃப்யூஷன் அதில் சமமாக எல்லா இடத்துலையும் பரவி காணப்படும். தெர் ஆர் அதர் ப்ராசஸ் இன் விச் சப்ஸ்டன்ஸ் மூவ் இன் லிக்விட் மீடியம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீ பேக் எடுத்து அது கப்பில் இமர்ஸ் பண்ணுறப்ப மூழ்கி பண்ணுறப்ப அதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்யூஷன் பரவல் முறை எப்படி இருக்குன்னு இந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஜவ்வூடு பரவல். இது வந்து பரவல் முறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜவ்வூடு பரவல் முறை. அது வந்து நார்மலாக இருக்க பரவல் முறை. அது வந்து ஒரு இடத்துல எப்படி கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷன், லோயர் கான்சன்ட்ரேஷன் போகிறது ஜவ்வூடு பரவல் முறைன்னு சொல்லுவாங்க. இது விரவல் முறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பரவல். ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஜவ்வூடு பரவல் முறைன்னு சொல்லுவாங்க. ஆஸ்மாசிஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகிள்ஸ். என்னது சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் நீர்த்த கரை செறிவு மிக்க சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அக்ராஸே எனது செமி பெர்மியல் மெம்ப்ரெயின் ஃப்ரம் ஏ டைலூட் சொல்யூஷன் இன்டு ஏ கான்சன்ட்ரேட் சொல்யூஷன். அந்த நீர்த்த கரைசலிருந்து எனது செறிவு மிக்க கரைசலுக்கு அந்த கரைப்பான மூலக்கூறுகள் இருக்குல்லம்மா, அந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறாங்களா, அது வந்து ஒரு மெம்ப்ரெயின் வழியாக என்னது மூமெண்ட் அந்த மெம்ப்ரெயின் வழியாக மூமெண்ட் ஆகிறது தான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக மூமெண்ட் ஆகாது, ஒரு மெம்ப்ரெயின் வழியாக தான் செமி பெர்மியல் மெம்ப்ரெயின் வழியாக அது வந்து மூவ்மெண்ட் ஆகிறது ஆஸ்மாசிஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து. த சால்வெண்ட் மூவ்ஸ் டு டைலூட் த கான்சன்ட்ரேட் சொல்யூஷன். சால்வெண்ட்டை என்ன பண்ணும், மூவ்மெண்ட் டு டைலூட் த கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் அண்ட் ஈக்குவலைஸ் த கான்சன்ட்ரேஷன் போத் சைட்ஸ் ஆஃப் த மெம்ப்ரெயின். ரெண்டு சைடும் என்னது இருபுறமும் சமநிலை ஈக்குவலாக அடையும் வரை என்ன பண்ணும், மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணும், செறிவு குறைந்த கரைசலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு என்ன பண்ணும், மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா, த மூவ்மெண்ட் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் த செல்ஸ் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் சரௌண்டிங். 3 டைப்ஸ் இருக்குமா.
situation which is the good vary. என்னென்ன பார்க்கலாமா? ஐசோடானிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, high here the concentration of external and internal solution of the organism are the same. என்னது செல்லில் இருக்கக்கூடிய இன்னர் கான்சன்ட்ரேஷனும் அவுட்டர் கான்சன்ட்ரேஷனும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைப்போடானிக் அப்படிங்கிறது என்னதுன்னா, here the external solution வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னல் சொல்யூஷனும் கான்சன்ட்ரேஷனும் லெஸ் கம்பேர்ட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்னர் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஷ் இன் டு த ஆர்கானிசம். வெளியே உள்ள அந்த கரைசல் செறிவும் உள்ளே இருக்கலாமா அந்த கரைசல் செறிவை விட கம்மியாக லெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த செல்லில் இருக்குது, அந்த செல்லில் இருக்கிற வெளியே உள்ள கரைசல் செறிவு அந்த கான்சன்ட்ரேஷனும் உள்ளே இருக்கிற அந்த சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷனை விட குறைவாக இருக்கும். வெளியில் உள்ள நீர் வந்து என்ன பண்ணுது? செல்லுக்கு உள்ளே செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஸ் இன்டு த ஆர்கானிசம். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஸ் இன்டு த ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹைப்பர்டானிக் அப்படிங்கிறது என்ன? ஹியர் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன். என்னது எக்ஸ்டர்னல்? என்னது வெளியில் இருக்கக்கூடிய செல்லுக்கு வெளியில் இருக்க செல்லை நீரானது என்ன பண்ணும் அப்படின்னா, செல்லுக்கு வெளியில் உள்ள கரைசலின் செறிவு வந்து உள்ளே இருக்க கரைசலை செறிவை விட அதிகமாக இருக்கிறது தான் ஹைப்பர்டானிக் சொல்லுவாங்க. ஹைப்பர்டானிக்கு ஆப்போசிட் தான் ஹைப்பர்டானிக் சொல்லுவோம். இது வந்து செல் வந்து வாட்டர் வந்து என்ன பண்ணும்? உள்ளே போகும். அந்த ஹைப்பர்டானிக்கில் என்ன பண்ணும்? இந்த கேஸ் ஆஃப் ரஸ் அவுட் ஆஃப் தான் இருக்குது, வெளியில் வந்துடும். இந்த இமேஜில் நிறைய ரெட் பிளட் செல்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேர்ம் ஆஸ்மோ ரெகுலேஷன் வாஸ் காயின்ட் பை ஹோபர் அப்படிங்கிறது என்னது 1902 இதை காயின் பண்ணியிருக்காரு. ஆஸ்மோ ரெகுலேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆன் ஆர்கனிசம் ரெகுலேட்ஸ் த வாட்டர் பேலன்ஸ் இன் இட் பாடிஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஹோமியோஸ்டாசிஸ் ஆஃப் த பாடி. ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஊடு பரவல் அதை ஒழுங்குபடுத்துறது. ஊடு பரவல்னால் என்னது? அந்த ஆஸ்மாசிஸ் இப்போ ஊடு பரவல் நடக்குது, நம்ம அதை வந்து ஒழுங்குபடுத்துறது தான் ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாட்டர் பேலன்ஸை வந்து என்னது? பாடியில் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இட் இன்க்ளூட்ஸ் கண்ட்ரோலிங் எக்ஸஸ் வாட்டர் லாஸ் அண்டு கெயின். என்னது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, எக்ஸஸாக வாட்டரையும் லாஸ் ஆகிறதையும் அது கெயின் ஆகிறது அது வந்து மெயின்டைன் பண்ணுது. மெயின்டைன் த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் அட் த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குமா. அதுக்கு ஆஸ்மோ கன்ஃபர்மர்ஸ், ஆஸ்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெகுலேட் பண்ணியது வாட்டர் பேலன்ஸ் ரெகுலேட் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணுறது எக்ஸஸ் வாட்டரில் லாஸ் கெயின் கண்ட்ரோல் பண்ணுது. மெயின்டைன் வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸையும் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனையும் மெயின்டைன் பண்ணுது. இதில் வந்து 2 டைப்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஆஸ்மோ கன்ஃபர்மர்ஸ் அந்த ஆஸ்மோ ரெகுலேட்டர் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குது. ஆஸ்மோ கன்ஃபர்மர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மெரைன் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. கடல்வாழ் மெரைன் ஆர்கனைசம்ஸ் கடல்வாழ் உயிரினங்களை வச்சு இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கனைசத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரை டு மெயின்டைன் த ஆஸ்மாலிட்டி ஆஃப் தயர் பாடி மேட்சிங் வித் தயர் சரௌண்டிங். அந்த சரௌண்டிங் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது? அது தங்களை ஆஸ்மா கன்ஃபர்மர்ஸ் என்ன பண்ணுது? அடர்த்தியை வந்து மாற்றிக்கொள்ளுது. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அதோட அடர்த்தி வந்து மாற்றிக்குது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இங்கே கொடுங்க சீ வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? வாட்டர் லாஸ் பை ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டரை வந்து லாஸ் பண்ணிக்குது. சால்ட் வந்து எக்ஸ்கிரேட் பண்ணுது கில்ஸ் மூலமாக இந்த ஃபிஷ் வந்து. நெக்ஸ்ட்டு சேமித்து வச்சுக்கிறது. ஃப்ளூயிட்ஸ் திரவத்தை என்ன பண்ணுது? சேமிச்சுட்டு இட் ப்ரொடியூசஸ் வெரி லிட்டில் யூரினை வந்து என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கனைஸில் இது என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஃப்ரெஷ் வாட்டரில் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னது இது இருக்குது. இதுதான் ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் என்னது ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக ஆர்கனைஸை வந்து என்ன பண்ணும்? இன்டர்னல் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் மூலமாக என்ன பண்ணும்? இன்டர்னல் ஆஸ்மாலிட்டிஸில் அடர்த்தியை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிக்குது. ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக இன்டர்னல் ஆஸ்மாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்குது. தீஸ் ஆர்கனைசம் மெயின்டைன் their இன்டர்னல் ஆஸ்மாலிட்டி which can be extremely different from that of the surrounding environment through physiological process மூலமாக. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னது? தண்ணியே குடிக்காது. டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டரை ட்ரிங்க் பண்ணாட்டி கூட என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து கெயின் பை ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டரை எடுத்துக்கும். ஆஸ்மாசிஸ் மூலமாக என்ன பண்ணும்? ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டரை எடுத்துட்டு சால்ட் அப்சர்வ் பை கில்ஸ் மூலமாக என்ன பண்ணும்? சால்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரினை என்ன பண்ணும்? வெளியிடும். இது ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பார்க்கலாமா? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர்கனைசம் பிரேக் டவுன் குளுக்கோஸ் இன்டு த ஃபார்ம் தட் த செல் கேன் யூசஸ் எனர்ஜி.
என்னது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆர்கனைஸ் வந்து பிரேக் டவுன் குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி ஒரு எனர்ஜியை வெளியிடுது. ஓகேவா? திஸ் எனர்ஜி தென் மேட் அப் அவைலபிள் டு லிவிங் செல்ஸ் இந்த ஃபார்ம் ஏடிபியா. அது எனது ஏடிபியா இப்போ லிவிங் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து ஏடிபியா ஃபார்ம் ஆகுது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் இந்த சைட்டோபிளாசம் எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்துலேயும் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்குது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபுட் என்ன ஆகுது, குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகி என்னவா வெளியே வருது, நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டராகவும் எனர்ஜியாகவும் நம்மளுக்கு கிடைக்குது இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக. இது எங்கே நடக்குது, இட் ரெக்வயர்ஸ் அட்மாஸ்பியரிக் ஆகுது ஆல் ஹையர் ஆர்கனிசம் ரெஸ்பைர் ஏரோபிக்லி. எல்லா ஹையர் ஆர்கனைசத்துலையும் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்குது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? இதில் வந்து ரிலீஸ் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இதில் வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன் திஸ் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்சியல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ் திஸ் ஆர்கனிசம் ரிலீஸ் எனர்ஜி. இதில் வந்து ஆக்சிஜன் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இதில் வந்து ஆக்சிஜன் இருக்காது. இந்த ரெஸ்பிரேஷன் வந்து அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஆர்கனிசம் லைக் ஈஸ்ட் சொல்லலாம். எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னது பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் அந்த ப்ராசஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. திஸ் ரியாக்ஷன் ரிலீஸ் வெரி லிட்டில் எனர்ஜி. இதில் என்னது குறைந்த அளவு எனர்ஜி தான் கிடைக்கும். பிகாஸ் குளுக்கோஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ். குளுக்கோஸ் வந்து எனது கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகாது. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் உள்ள சூழ்நிலை தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடைபெறும். அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் தான் நடைபெறும். த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எண்ட் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்னு கிடைக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கார்பன் டை ஆக்சைடும் எத்தனால் லாக்டிக் ஆசிடும் கிடைக்குது. காமன் ஆல் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடைபெறும். இதில் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், ஹியூமன் மசில் செல்ஸில் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பாருமா, குளுக்கோஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் வித்தவுட் யூஸிங் ஆக்சிஜன். ஆக்சிஜனற்ற சூழ்நிலையில் இது நடைபெறும். குளுக்கோஸ் வந்து எதாக கன்வெர்ட் ஆகுது, எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடாகவும் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? அங்கே வந்து எனர்ஜி வந்து ரெடியூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம். மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பை விச் லிவிங் ஆர்கனிசம் சஸ்டெயின் தேர் லைஃப். இதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் உயிருள்ள ஆர்கனைஸில் என்ன நடக்கும், அதோட வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். மெட்டபாலிசம் கன்சிஸ்ட் ஆஃப் இதில் என்ன இருக்குது அப்படின்னா அனபாலிசம் இருக்குது. அனபாலிசம் அப்படிங்கிறது பில்டப் சப்ஸ்டன்சஸை பில்டப் பண்ணுறது அனபாலிசம். ஓகேவா? கேட்டபாலிசம் அப்படிங்கிறது த பிரேக் டவுன்ஸ் ஆன் சப்ஸ்டன்ஸ் என்னது பிரேக் டவுன் சிதைக்கும் வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சிதை சொல்லுவாங்க. ஓகேவா? த டேர்ம் மெட்டபாலிசம் இஸ் காமன்லி யூஸ் டு ரெஃபர் ஸ்பெசிஃபிக்லி டு த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு காமனில் யூஸ் பண்ண ரெஃபர் ஸ்பெசிஃபிக்கலி என்ன பண்ணுதோம், ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணும். இட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். செல்லுலார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் எலிமினேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனர்ஜி, செல்லுலார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் எலிமினேஷன். இது மெட்டபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கிறது என்னதான், அனபாலிசம் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் ஸ்டோரிங். இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் நியூஸ். இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நியூ செல்ஸ் growth of new cells and maintenance of body tissues மெயின்டைன் பண்ணும். நியூ செல்ஸ் வந்து growth ஆகும். அண்ட் த ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூஸ் இன் த ஃபியூச்சர்ஸ். எனது எனர்ஜி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம் ஃபியூச்சர் தேவைப்படுற மாதிரி. டியூரிங் அனபாலிசம் ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆர் சேஞ்ச் இன்டு லார்ஜர் மோர் காம்ப்ளெக்ஸ் திசு மாலிகுல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். இந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது, லார்ஜர் மாலிகுல்ஸாக சேஞ்சஸ் ஆகும். எப்படி காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாக. எக்ஸாம்பிள் இங்கே குளுக்கோஸ் வந்து எப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது, காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாக கிளைக்கோஜனாகவும் அதர் சுகர்ஸாகவும். அமினோ ஆசிட்ஸ் வந்து என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் ப்ரோட்டீன்ஸாகவும் சேஞ்சஸ் ஆகுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கொலஸ்ட்ராவும் அண்ட் அதர் ஸ்டீராய்ட்ஸாகவும் சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா கேட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னது, டிஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் இஸ் த ப்ராசஸ் ப்ரொடியூஸ்ட் எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் ஆல் ஆக்டிவ் இன் த செல்ஸ். இது குறிப்பிட்ட அளவு தான் எனது எனர்ஜி வந்து ரெக்வயர்ட் பண்ணும். இன் திஸ் ப்ராசஸ் செல்ஸ் வந்து இந்த பிரேக் டவுன் லார்ஜ் மாலிகுல்ஸ் என்னது பிரேக் டவுன் பண்ணும். மோஸ்ட்லி என்னது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் டு ரிலீஸ் லார்ஜ் மாலிகுல்ஸ் டு ரிலீஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். திஸ் எனர்ஜி ரிலீஸ் ப்ரொவைட்ஸ் ஃபியூல் ஃபார் அனபாலிசம்.
heat the body heat பண்ணு and the enables the muscles to contact the body to move as complex chemical units are broken down into more simple substances. The waste products released in the process of catabolism are removed from the body through the skin, kidneys, lung and intestines. எக்ஸாம்பிள் பாருங்கம்மா, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எப்படி குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் ஹீட்டு. ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட். த ரிப்பீட்டட் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும், இதான் மெயின்டைன் த ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் இந்த ஆர்கனிசம். ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன் தனக்கு தானே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிப்பீட்டாக இந்த இது நடந்துகிட்ருக்கும். த மெட்டபாலிக் ப்ராசஸ் இஸ் த காஸ் ஃபார் மெயின்டைனிங் அயனிக் பேலன்ஸ் இன் த பாடி. மெட்டபாலிக் ப்ராசஸ் இது அயனிக் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் த மூவ்மெண்ட், க்ரோத், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் த human body. The metabolic reaction occur in different organisms living species. Metabolic reactions எங்கே இருக்குன்னா எல்லா ஆர்கன்ஸில் இருக்குது, ஆஃப் லிவிங் ஸ்பீசிஸில் இருக்குது, ஒவ்வொரு ஆர்கனிஸ்லையும் இருக்குது. ஓகேவா? மோர் டு நோ, basal metabolism refers to the minimum energy required to maintain the normal activities of the body during complete rest a warm atmosphere 12 to 18 hours after the intake. நம்ம சாப்பிட்டு 12 to 18 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குறைஞ்ச அளவு நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும், ரெக்கவர்டு எனர்ஜி. அந்த டைமில் தான் இந்த பேசல் மெட்டபாலிசம் வந்து நடைபெறும். ஓகேவா? உங்களுக்கு எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.